அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்துடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய உபாசகனை கண்டு பார்த்தீங்கன்னா சகல துஷ்ட சக்திகளுமே அஞ்சி நடுங்குமா. சரிங்களா? அந்த அளவுக்கு அதிபயங்கர சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை எந்த வீட்டில் நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி கூட அந்த இடத்துல வந்து துஷ்ட சக்திகள்னாலோ ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைனாலோ என்னன்னா அந்த இடத்துல தங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன் அந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் நடுங்கி ஓட வச்சுருக்கோமா. சரிங்களா? அதாவது மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒரு தன்மைகள் இருக்கும். சரிங்களா? இந்த நான் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் உச்சரித்தாலே போதும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண் திஷ்டியாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், பில்லி சூனியம் மாந்திரிகம் எதிரிகள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செஞ்சிருந்தோம்னா ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிபயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு செய்வினை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்து உங்களை துன்புறுத்துகிறாங்க, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி செய்வன மாந்திரிக பிரச்சனைகளை வச்சு உங்கள் குடும்பத்தையே அழிக்கிறாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதை நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க, இதை உச்சரிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துளி கூட அந்த செய்வன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை செய்யாது. இது பார்த்தீங்கன்னா மந்திர முறைகளில் அந்த இடத்துல நம்ம உச்சரிக்கிறதுனால அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை எல்லாம் விரட்டக்கூடிய மந்திரம். சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுனால ஒரு உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளும் நீங்கும், ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நீங்கும். சரிங்களா? ஒரு சில உடம்புல பார்த்தீங்கன்னா வக்ர ஆன்மாக்கள், இந்த காட்டேரி ஜின்னு, சரிங்களா, இந்த மாதிரி முனி, சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஏதாவது ஒரு துர்தேவதைகள் இருந்துக்கிட்டு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? எதிரிகள் ஏதாவது ஒரு துர்தேவதைகளை ஏவல் முறையில் கொடுத்து அந்த உடலானது துன்புறுத்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆன்மாக்கள் இருந்துக்கிட்டு என்ன செய்யும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை பூராமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது போல பிரச்சனைகளையும் இந்த பிரயோக முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த முறையை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையை பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு தான் இந்த முறையை செய்ய முடியும், மற்ற தினங்களில் இந்த முறையை செய்ய முடியாது. சரிங்களா? அமாவாசை அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் கலசம் கட்டுறது நான் வீடியோ பதிவில் நிறைய போட்டிருக்கேன். ஒரு கலசம் ஒன்று கட்டி வச்சுக்கோங்க. இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே பண்ணலாம், வடக்கு திசையில் பண்ணணும். சரிங்களா? வடக்கு திசையை நோக்கி நீங்கள் பண்ணணும். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா கலசம் கட்டிட்டு அந்த கலசம் கட்டுறதுக்கு முன்னாடி முக்கோண குண்ட யாகம் செங்கல் கல்லில் வச்சு கட்டிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய முறை. சரிங்களா? யாகம் வளர்த்து வேப்பங்கட்டைகளை அக்னி வளர்க்கணும். வேப்பங்கட்டையில் தான் இந்த அக்னியை வளர்க்கணும். வளர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதுக்கு வேப்ப எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அக்னியில் ஆவாகனம் பண்ணுறதுக்கு வேப்ப எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அதன் போல் என்ன செஞ்சுருங்கன்னா 1008 செவ்வரளி பூவை எண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பூவையும் நீங்கள் மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லி அக்னியில் போடணும். அக்னியில் போடுறதுக்கு பேர் தான் அக்னியில் ஆவாகனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த இடத்துல அக்னியில் ஆவாகனம் பண்ணி இது மாதிரி 1008 தடவை நீங்கள் அக்னியில் ஆவாகனம் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் இந்த யாகத்தை வளர்க்குறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
துஷ்ட சக்திகள் ஒரு நொடி கூட அண்ட முடியாது. அந்த இடத்துல செய்வன, பில்லி சூனியம் எப்பேற்பட்ட மாந்திரீக பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல அது வேலை செய்யாமல் போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது. சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, சுவடிகளை படித்து பார்க்கும், இந்த மந்திரத்துடைய பயன்களை படித்து பார்க்கும்போது உடலே சிலிர்க்கும். அந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு மந்திரம்னா இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரம் தான். சரிங்களா? சரி, இந்த முறையை ஒரு சில பேர்கள் யாகம் வளர்த்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க எப்படி இதை பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா, அதே அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா விபூதியோ எலுமிச்சம்பழமோ உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 10,000 உரு கொடுக்கணும். சரிங்களா? யாகம் வளர்த்து ஆவாகனம் பண்ணினீங்க அப்படின்னா 1008 உருவே போதுமானது. அந்த அளவுக்கு அதுக்கு பவர் ஏறிக்கணும். சரிங்களா? இதே இதை நீங்கள் விபூதியில் எலுமிச்சம்பழத்தில் இந்த 10,008 மந்திர உருவை நீங்கள் உங்களுடைய ஒரு கையில் எலுமிச்சம்பழத்தையும் விபூதியும் அள்ளி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 10,008 தடவை நீங்கள் சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தையும் விபூதியும் உங்களுடைய நிலவாசப்படியில் ஒரு கருப்பு துணியில் நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு துஷ்ட சக்திகளோட இயங்க முடியாது. சரிங்களா? இப்போ ஒருத்தர் உடம்புல இந்த மாதிரி செய்வன இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மந்திர உரு கொடுத்த அந்த விபூதி அந்த ஒரு தங்க தாயத்திலேயோ இல்லை வெள்ளி தாயத்திலேயோ ஒரு செப்பு தாயத்திலேயோ அடைச்சு அந்த தாயத்தை ஒரு கருப்பு கயிறில் கோர்த்து கழுத்தில் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல துஷ்ட சக்திகள் பக்கத்தில் நெருங்க விட முடியாது. அப்படி அந்த உடலில் இருந்தாலுமே அது வெளியேறி ஓடிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்துக்கு உண்டான எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்துக்கு ஒரு 10,008 மந்திர உரு கொடுத்து அந்த எந்திரத்தை உங்களுடைய வீட்டு வாசலில் சுருட்டி நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜென்மத்துக்கும் மாந்திரிக பிரச்சனைனால உங்களுக்கு பிரச்சனை வராது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா? இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுத்தபத்தமாகவும் பயபக்தியோடையும் இருக்கணும். பூஜை செய்யக்கூடிய அந்த இடமும் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை இவங்க தான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு கடன் பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதே போல் ஒரு துஷ்ட சக்திகள்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், ஏவல் பில்லி செய்வனையினால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகுது அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகளுக்கு இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? மாந்திரீகத்தில் தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. மாந்திரீகத்தை கற்றுக்கிட்ட அந்த உபாசகனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு விஷயத்தை அவனுடைய தெய்வத்தினுடைய அருள்னால் எல்லாத்தையுமே தீர்க்க முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அதிபயங்கர சக்தி வாய்ந்த இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரம் தான் இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.